இருக்குமா, நாம விட்டுட்டு போலான்னு நினைச்சாலும் இவன் விட மாட்டேன்றான். பாவங்களுக்கு ஒரு நினைவு இருப்பதாக அற்புதமா இவ்விடத்துல ஆச்சரியமா ஒரு வார்த்தை இட்டு தெரியும். பாவங்களுக்கெல்லாம் ஒன்னும் நினைவும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, அச்சேதன கிரியா கலாபங்கள். ஆனால் அதுக்கும் ஒரு நினைவு இருப்பதாக இவ்விடத்துல ஆச்சரியமா ஒன்று எடுத்து காட்டுகிறார் நம்மள. அப்படி வச்சுட்டா அது என்ன நினைக்கும் தெரியுமா? இந்த பாவங்கள் எல்லாம் ஒருவேளை பாவத்துக்கு நினைவு இருக்குன்னு வச்சுப்போம், அதற்கும் ஒரு புத்தி இருக்கு, அதற்கும் ஒரு மனசு இருக்கு பாவத்துக்கு. அப்படின்னா அது என்ன நினைக்கும் தெரியுமா? என்னடா இவன் இந்த படுபாவி நம்ம விடவே மாட்டேன்றானே, விட்டுட்டு போலான்னு நினைச்சாலும் இவன் நம்ம விட மாட்டேன்றானே, இப்படி பாட்ட பாவியா இருக்கா. அந்த பாவங்கள் நினைக்கும், ஐயோ இப்படியா பண்ணுவான், நம்ம எப்பொழுதும் கட்டின்னு அழுதுண்டே இருக்கானே, அந்த பாவம் நினைக்கும். இந்த பாவம் இருக்கே அதற்கு மனசு இருக்குமே, ஆனால் அது நினைக்கும், என்ன நினைக்கும், இப்படியா நம்ம கட்டின்னு அழுவான் இவன், நாமே விட்டுட்டு போலாம் இவனை பார்த்தாலும் நம்ம விட மாட்டேன்றானே இவன் என்று அந்த பாவமானது நினைக்கும். அப்படி நாம் பாவத்தை கொண்டிருக்கிறோம். நாம் அவ்வளவு இந்த பாவத்தினிடத்துல எத்தனை ஈடுபாடு நமக்கு. இந்த பாவத்தை செய்யாமல் செய்யாமல் நம்மால இருக்கவே முடியாது, பண்ணிட்டே இருக்கும் பாவத்தை, நம்ம அறியாமலே பண்ணி கொண்டே இருக்கிறோம். இந்த பாவம் நினைக்கும், அட பாவி தெரிஞ்சு இது பாவம்னு தெரிஞ்சு ஐயோ பண்றதா வேணாமான்னு கொஞ்சம் யோசிச்சு பண்ணா கூட பரவாயில்ல, பண்ணிட்டே இருக்கேடா இப்படி, உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு ஒருவேளை அந்த பாவம் சொல்லிட்டு போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ என்னெல்லாம் விட்டுட்டு போகாதே, நீ இல்லாமல் என்னால உயிரோடன் இருக்க முடியாது, அதனால என்னை விட்டுட்டு போகாதே, என் கூடயே இரு என்று நாம் சொல்லுவோம். அதனாலே அது என்ன பண்றதுன்னா சொல்லாமலே ஓடி போடுது. அதான் முஷ்ணாதி அர்த்தம் காட்டுகிறார் இடத்துல. அற்புதமான வியாக்கியானம், என்ன ஆச்சரியமா பண்ணுகிறார் நம்மள. இவன் தான் தொடர்ந்து பிடிக்கும் இந்த பாவங்கள் பார்த்தது, இவன் தான் இந்த மனுஷன் தான் தொடர்ந்து பிடிக்கும், தொடர்ந்து நம்ம விடவே மாட்டான், நம்ம பிடிச்சுட்டே இருப்பான். இவன் மெகா சீரியல் கூட தேவலாம் 5 வருஷம் 10 வருஷத்துல முடியறது, இவன் விடவே மாட்டேன். ஜென்மங்கள் தோறும் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறான். எத்தனை ஜென்மங்கள், இத்தனை ஜென்மங்களிலும் நம்மை விடாமல் ஞாபகம் வச்சுட்டு பண்ணிட்டே இருக்கானே, மறுபடியும் மறுபடியும் பண்றேன் என்று அந்த பாவங்கள் என்ன பண்றதுன்னா அதை தெரிவிக்கிறார். இவன் தான் தொடர்ந்து பிடிக்கும், விடாமல் நம்மை பிடிக்கிறான் என்று இவனை அறியாமே போம் என்க, இவனுக்கு தெரியாமலே போடுறது. ஒரு தடவை வணக்கம் செய்தால், எம்பெருமானை சேவித்தால், யதா ததாவாபி சகிருத்தோஞ்சலி, ஒரு தடவை வணங்கினேன் என்று நினைத்தாலே போரும், பெருமானை வணங்க வேண்டும் என்று நினைத்தாலே போரும். என்ன பண்றது, பாவங்கள் எல்லாம் உடனே இவனை விட்டு ஓடி போய் விடுகிறது. தெரிவிக்கிறார் இடத்துல இருந்தாலே அதெல்லாம் எப்படி இருக்கிறான், இவன் தான் தொடர்ந்து பிடிக்கும், இவன் நம்மை விடாமல் பிடிப்பன், அதனாலே என்று இவனை அறியாமே போம் என்க, இவனை அறியாமலே போய் விடுகிறது என்று தெரிவித்தார். அப்படி கூட போகுமான, அப்படி போகுமா, எங்க சொல்லியிருக்கு பாட்டு உடனே எடுத்து காட்டுகிறார் இடத்துல. சும்மனாதே கைவிட்டோடி தூர்கள் வாய்ந்தனவே என்கிறபடியே உடனே பெரியாழ்வார் பாட்டை எடுத்து காட்டுகிற இடத்துல, நம்மன் போலே வீட்டமுக்கும் நாட்டில் உள்ள பாவம் எல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூர்கள் வாய்ந்தனவே. பெரியாழ்வார் அற்புதமா தெரிவிக்கிறார். நம்மன் போலே வீட்டமுக்கும் என்று யமனை போலே அமுக்கிறது இந்த பாவங்கள் எல்லாம். எவ்வளவு பாவங்கள், இந்த பாவத்திற்கு சேர எவ்வளவு துக்கங்களை நாம் அனுபவிக்கிறோம், அதெல்லாம் போட்டு அப்படி அமுக்கிறது. இந்த பாவங்கள் எல்லாம் இதை செய் 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 என்று தூண்டுகிறது, செய்ய வேண்டும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பாவங்கள், அந்த பாவங்கள் எல்லாம் நம்மன் போலே வீட்டமுக்கும் நாட்டில் உள்ள பாவம் எல்லாம், நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களும் எல்லா பாவங்களும் ஒன்னா சேர்ந்து அமுக்கிறது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி அமுக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூர்கள் வாய்ந்தன என்று எம்பெருமானை ஒரு தடவை வணங்கினான். என்ன பண்றது, சும்மனாதே என்று சும்மா போச்சுன்னா அது வெறும போயிடுச்சு, ஒண்ணுமே சொல்லாமல் போனது தெரிவிக்கிறார் இடத்துல. சும்மனாதே என்கிறபடினாலே எதுவுமே தெரிவிக்கவில்லை, தெரிவிக்காமலே இவ்விடத்திலே போய்விட்டது என்று இவ்விடத்துல ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறார் இடத்துல. அது எப்படி போச்சுன்னா அது எல்லாம் திருடனை போலே போயிற்று என்று தெரிவிக்கிறார். முஷ்ணாதி என்றால் என்ன, முஷ்ணாத்தினா அவ்விடத்திலே போகிற திருடிகிறது என்று முஷ்ணா கீழே அரும்புதவர்களை அர்த்தம் காட்டினார். முஷ ஸ்தேயே என்கிற தாது, முஷஸ்தேயே என்கிற தாதுவிலே இத்தால் அசுபங்களை திருடும் என்ற போதே காணாதத்தை திருட வேண்டுகையாலே இவனை அறியாதபடி போம் என்கை. அதை இட்டு இந்த அர்த்தம் தெரிவிக்கிறார் நம்புள்ளை. சம்ஸ்கிருதத்திலே தாது, அந்த தாதுவை இட்டு தெரிவிக்கிறார் முஷஸ்தேயே என்று தாது. முஷஸ்தேன அர்த்தம், அனஸ்தேன திருடுறதுன்னு அர்த்தம். அதை தெரிவிக்கிறார் இடத்துல. அதை எப்படி திருடுறதுனா என்கிற தாது இத்தால் அசுபங்களை திருடும் என்ற போதே, அசுபங்களை திருடும் எது, இந்த அஞ்சலி. இந்த அஞ்சலி இருக்க, ஒரு கைகூப்பு செய்ய இருக்க, அது என்ன பண்றது, அசுபங்களை பாவங்களை எல்லாம் திருடி விடுறது. திருட்டுன்னு எப்படி இருக்குன்னா தெரியாம பண்றதுக்கு தான் திருட்டுன்னு பேரு.
திருடுன்னு என்ன, ஒருத்தர் கிரகத்துல போறோம், ஒரு பொருளை நம்ம திருடிடுறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த எஜமானனுக்கு தெரியாமல் அதை எடுத்து வருவது, அந்த பொருளை எடுத்து வருவதுக்கு தான் திருடுன்னு. அதனாலே இது திருடப்பட்டது. எது திருடப்பட்டது? ஒரு கைகூப்பு செய்யாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் திருடப்பட்டதுன்னா என்ன அப்படின்னா சொல்லாம போறதுக்கு தான் திருடப்பட்டதுன்னு. அதனால தெரியாம போடுறதோ, நமக்கு தெரியாமலே நம்மிடத்திலே சொல்லாமலே போய் விடுகிறது. தெரியாத எடுக்கிறதுக்கு தானே திருடுன்னு பேரு. அதே போல இந்த அஞ்சலியானது தெரியாமலே, நமக்கு தெரியாமலே நம்மிடத்திலிருந்து பாவங்களை திருடி விடுகிறது. அதான் முஷ்ணாதி என்பதற்கு அர்த்தம்னு அற்புதமாக நிரூபித்து காட்டுகிறார் இடத்துல. என்ன ஆச்சரியமான அர்த்தம்! நாளை தாத்துவை இட்டு அர்த்தம் தெரிவிக்கிறார் இடத்துல. அதனால்தான் இவனை அறியாமே போம் என்ப தெரிவிக்கிறார் இடத்துல. இவனுக்கு தெரியாமலே போய்விடும். அது எப்படி போறதா? சும்மனாதே கைவிட்டோடி என்று தெரிவித்தார் இடத்துல. என்னாலே கைவிட்டு என்று சிறை விட்டது என்பாரை போல, கைவிட்டு நான் சிறை விட்டது, சிறை விட்டு போச்சுனா இவனுக்கு என்று சொல்வாரை போல விடத்தே கைவிட்டது என்று தெரிவித்தார் விடத்திலே. ஓடி என்கிறபடினாலே அர்த்தம் காட்டினார் கீழே 50 வரத்திலே. யுத்தத்திலே கெட்டவன் கொலைக்கு அஞ்சி ஓடுமா போலே ஓடி. யுத்த பூமியிலே கெட்டவன் இருக்கானே, கெட்டவன் தாழ்ந்தவன் யுத்த பூமியிலே கொலைக்கு அஞ்சி, தைரியம் இல்லை அவனுக்கு. யுத்த பூமியிலே இருக்க தைரியம் வேணும். அது இல்லாமல் இருக்கக்கூடிய கோழைனா, வெறும் கவடவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கெட்டவன், நாளே அவன் தாழ்ந்தவனா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் கொலைக்கு அஞ்சி கொண்டுடுவார்களோ என்று அஞ்சி யுத்த பூமியை விட்டு ஓடுறானே, அதை போலே ஓடுகிறது. சும்மனாதே ஓடி என்று தெரிவிக்கிறார் இடத்துல. சும்மனாதே கைவிட்டு ஓடி என்கிறபடினாலே அப்படி ஓடுகிறது. தூர்கள் பாய்ந்தனவே என்று எங்க போறதுன்னு தெரியும். தூர்கள்னா காணோ மரிகடலோ கண்டிலமால் என்கிறபடினாலே காணோ ஒருங்கிற்றும் கண்டிலமால் தெரிவிக்கிறார் இடத்துல. வானோ மரிகடலோ தீயகமோ மாறுதமோ காணோ ஒருங்கிற்றும் கண்டிலமால். பெரிய திருவந்தாதில ஆழ்வார், நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். எங்க போச்சுன்னே தெரியவில்லை. இந்த பாவங்கள்லாம் தேடி தேடி பார்க்கிறார் ஆழ்வார். எங்க போச்சு பெருமானை பற்றினோம்னா, எங்க போச்சு இந்த பாவங்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்தா எங்க போச்சு? அது வானோ மரிகடலோ தீயகமோ மாறுதமோ. காத்துக்கு வானிலை போயிட்டா மரிகடல், சமுத்திரத்துக்கு போச்சா, நெருப்புல எரிந்து விட்டதா, தீயகமோ காணோ ஒருங்கிற்றும் கண்டிலமால் என்று காட்டிலே போயிட்டா, காற்றிலே கறந்து விட்டதா, அல்லது அவ்விடத்துல காட்டிலே எங்கேயாவது போய்விட்டதா, எங்க போச்சே தெரியவில்லை என்ன தெரிவிக்கிறாரே. அதைத்தான் பெரியாழ்வார் தூர்கள், தூர்கள்னா என்ன, புதர்கள்னு அர்த்தம். புதர்கள் எங்க இருக்கும்? காட்டுல இருக்கும். காட்டுல போயிடுத்தோ, எங்க போச்சே தெரியலையே. ஒரு வார்த்தையும் சொல்லாம போயிடுது. ஐயோ, நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாம போகுதுன்னு. அதனால இந்த பாவங்கள் எல்லாம் சொல்லாமலே போயிடுது. எவ்வளவு காலம் பழகினது என்று சொன்னார். அப்பொழுது சொல்லிட்டாவது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாவது போகக்கூடாது. ஆனால் சொல்லாமல் போகிறது. காரணம் என்ன என்றால், கோழை பயம். எப்படி யுத்த பூமியை விட்டு ஓடுகிறானோ ஒருத்தன், புறமுதுகிட்டு ஓடுகிறானோ அதை போல ஓடுகிறது. பாவங்கள் எல்லாம் அஞ்சலியை கண்டவார், ஒரே ஒரு அஞ்சலியை கண்டவார் என்ற அற்புதமாக